ஷாலோம். மாராநாதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் இந்த 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதத்திலிருந்து 7ஆம் மாதம் மட்டும் கண்மணி போல பாதுகாத்து தேவன் தாமே இன்றைய நாளிலும் எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இன்றைய நாளிலும் தேவன் எங்களோடு பேச போகிற வார்த்தையை ரேமாவாக கர்த்தர் இன்றைய நாளிலும் அது எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறார் என்ற குட்டி ஸ்டோரியோடு கூட நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தியானித்து தேவன் இன்றைய நாளிலும் உங்களோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில், கடந்த மாதங்களில் பலவிதமான அலைகளினாலும் பலவிதமான கொந்தளிப்புகளாலும் உங்களோட வாழ்க்கை சோர்ந்து போயிட்டு இனி நான் மூழ்கி போயிடுவேன், என்னுடைய வாழ்க்கையில நான் திரும்ப எழும்புவதற்குரிய ஒரு அத்தியாயம் இல்லை என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலும் கலங்குகிறீர்களா? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று. ஆம் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, மாராநாதா சீக்கிரமாக வரப்போகிற தேவன் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நடத்தி வந்த கர்த்தர் ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் எப்படி சுமந்து கொண்டு வருவாரோ அது போலவே சுமந்து வந்தார் என்று உங்களையும் பார்த்து சொல்கிறார். நான் இதற்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு நாள் 2 மனிதர்கள் கடற்கரையோரமாக நடந்து கொண்டு போனார்களாம். அதில் கற்பனையாக ஒருவர் மனிதராகவும் ஒருவர் தேவனாகவும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மனிதர் என்ற இடத்தில் உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். அந்த இருவரும் கடற்கரை வழியாக நடந்து கொண்டிருந்தார்களாம். அந்த கடற்கரை மிகவும் அழகாக இருந்ததாம். சடுதியில் கடற்கரைக்கு அருகிலே கற்களும் முட்களும் உள்ள ஒரு பாதையை கடந்து செல்லும் போது அந்த மனிதர் திரும்பி பார்க்கிறாராம். நான் நடந்து வந்த பாத சுவடுகள் 4 சுவடுகளாக இருந்தது. என்னோடு கடந்து வந்த தேவனுடைய பாத சுவடுகளை நான் காணவில்லையே. கற்களும் முட்களும் நிறைந்த இந்த பாத சுவடுகளில் 2 காலடி சுவடுகள் மாத்திரமே காணப்படுகிறதே. அப்ப தேவன் என்ன இந்த கஷ்டமான கரடு முரடுகள் நிறைந்த இந்த பாதையில் நடக்க அனுமதித்து விட்டாரா என்று சொல்லி அங்கலாய்ப்பாய் ஒரு கேள்வியை அந்த இடத்திலே அவர் நினைத்த நேரத்தில் மாத்திரமே தேவன் அவரோடு பேசினாராம். கற்களும் முட்களும் உள்ள பாதையில் உன்னை சுமந்து வந்த அந்த பாத சுவடுகள் உன்னுடையதல்ல. நான் உன்னை தூக்கி உன்னால் நடக்க முடியாத இந்த கரடு முரடுகளில் நிறைந்த இந்த கண்ணீரின் பாதையிலே தூக்கி சுமந்த காலடி சுவடுகள் என்னுடையதுதான். உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களும் இருந்த நேரத்திலே உன்னோடு கூட நான் பயணித்த அந்த 4 காலடி சுவடுகளை மாத்திரம் நீ கண்டாய். சடுதியிலே உன்னுடைய விசுவாசம் குழம்பி இந்த 2 காலடி சுவடுகளும் நடக்கத்தக்கதாய், நான் மட்டுமே இந்த துன்பத்தின் வழியாய் கடந்து செல்லத்தக்கதாய் தேவன் என்னை விட்டார் என்று சொல்லி கலங்கினாயே. கட்டாயமாக இல்லை, உன்னை தூக்கி சுமந்தது நான் தான் என்று சொல்லி அந்த கற்பனை கதை இவ்வாறாக முடிகிறது. இந்த குட்டி ஸ்டோரி போல தானே நீங்க இன்றைய நாளிலும் தேவனை பார்த்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷமான சூழ்நிலையில் என்னோடு கூட வாரீங்க, என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீங்க. ஆனா கஷ்டமான சூழ்நிலைகள் மாத்திரம் ஏன் தகப்பனே என்னை கைவிட்டீங்க என்று சொல்லி உங்களுக்கு தெரியாத சத்தியத்தை நீங்க விளங்கி கொள்ளும் வண்ணமாய் இந்த குட்டி ஸ்டோரி மூலமாய் நான் உங்களுக்கு விளங்குபடுத்தி காட்டினேன். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்களும் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர்
உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த 8ஆம் மாதத்திலிருந்தும் உங்களை கிருபையாய் உங்களை எல்லா கரடு முரடுகள் நிறைந்த பாதைகளிலும் நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் அவரை நாங்கள் நன்றியோடு துதித்து இன்றைய நாளிலும் ஒரு குட்டி ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். தேவனே, இந்த புதிய மாதத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபையை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து எல்லா ஆண்டவரே பாதைகளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் தூக்கி சுமக்கிற உம்முடைய கிருபையையும் உம்முடைய ஆண்டவரை இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் நல்லவர் என்பதையும் ருசி பார்க்க கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் அவருடைய கணவன் மனைவியை நீங்கள் ஆசீர்வதித்து அவருடைய துக்கங்கள் எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக்கி உம்முடைய கரத்திலே வைத்து நீங்கள் கிருபையாய் நடத்த போகிறோம். உம்முடைய வல்லமை உள்ள நாமத்துக்காய் நன்றி செலுத்தி இந்த கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்துக்கே சகல துதிகன மகிமைகளை செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.